இங்கு வருபவர்களுக்கு எல்லா தெய்வங்களின் அருளும், முக்கியமாக நாகதெய்வம் பிடாரி செல்லியம்மனின் குழந்தை இல்லாதவங்களுக்கு நோய் நொடி இருந்தாலும் அந்த அம்மா தீர்த்து வைக்கிறாங்க. மாப்பிள்ளை பொண்ணு அமையலைன்னாலும் இங்கே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதான் அவங்கள நம்பி வரணும். எல்லா வேண்டுதலும் நிறைவேறுது. எனக்கும் அப்படிதான். இந்த கோயிலை உருவாக்கணுங்க சாமி நாகராஜ் பச்சையம்மாள். 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோயில் பழமையான கோயில் தான். ஒரு மடங்கு பல மடங்கு நம்மளுக்கு நன்மை செஞ்சிருவாங்க அந்த தாய். அதுக்கெல்லாம் வட்டி முதலமா நல்லது பண்ணுவாங்க அந்த அம்மா. ஒரு தாய் என்னோட அம்மாவை போய் பார்க்கணும், என் அம்மா வீட்டுக்கு போய் பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு இதில் தான் இருக்காங்க. செல்வம், அதிர்ஷ்டம், நம்பிக்கை, நலன், நம்பிக்கை, வளர்ச்சி, குடும்பத்தில் மன நிம்மதி கிடைக்கும். இவை அனைத்தையும் தரும் பஞ்சபூத சாய்பாபா பெட்டகம். சென்னை மாநகரில் முகப்பேர் கிராமம் மிகவும் தொன்று தொட்ட கிராமமாகும். இங்கு பல தொன்மையான கோயில்கள் இருப்பினும் கிராம தேவதையாக இங்கு வசிக்கும் பொதுமக்களால் நீண்ட நெடுங்காலமாக இங்கு பல தெய்வங்களை வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முக்கிய மூல தெய்வமாக பிடாரி செல்லியம்மனுக்கு தொடர்ந்து பூஜை செய்து மக்கள், இங்கு வசிக்கும் மக்கள் பயபக்தியுடன் அதை வணங்கி வருகிறார்கள். இந்த கோயிலில் நாக தெய்வமும் மற்ற தெய்வங்களும் அமையப்பெற்றுள்ளன. குறிப்பாக ஆடி வெள்ளியில் இந்த அம்மனுக்கு மிக சிறப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிக ஈடுபாட்டோடு வழிபடுகிறார்கள். இந்த கோயில் இந்த SBOA முகப்பேர் ஸ்கூலுக்கு அருகில் மிகவும் அமைதியான மரங்கள் சூழ்ந்த குளிர்ந்த மனதிற்கு அமைதியை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அமைந்திருக்கிறது. இங்கு வருபவர்களுக்கு எல்லா தெய்வங்களின் அருளும், முக்கியமாக நாகதெய்வம் பிடாரி செல்லியம்மனின் அருள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது உண்மை. இந்த பகுதி மக்களுக்கு இந்த தெய்வங்கள் தொடர்ந்து நீண்ட நெடுங்காலமாக அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கோவிலில் இந்த பகுதி மக்களோ வந்து வழிபடுவது மிகவும் விசேஷம். முகப்பேர் ஏரி ஸ்கீமில் இங்கே குடிகொண்டு இருக்காங்க செல்லியம்மா தாய். அவங்க நாங்கள் இப்போ இந்த ஏரியாவில் 27 வருஷமாக இருக்கோம். 27 வருஷமாகவுமே நாங்கள் இங்கே கோயிலில் வந்துக்கிட்டு சாமி கும்பிட்றோம். எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே சாமி கும்பிட்றோம், படித்தாங்க, நல்ல வேலைக்கு போகிறது, எல்லா நன்மையும் இறைவன் அந்த தாய் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் சில சமயங்களில் மனுஷங்கள் தானே ஒரு டைம்லேயும் கொஞ்சம் சின்ன சின்ன கஷ்டம் லைட்டாக அப்படி வர்ற மாதிரி வந்தாலும் அந்த தாய் நம்மளை காப்பாற்றி விட்டுருவான் அந்த மகமாயி. அதனால் அப்படி இருக்கிற மாதிரி நமக்கு தோணுனாலும் கூட ஐயோ என்னடா இப்படி இருக்குது அப்படின்னா திரும்பவுமே அப்படியே வர வச்சுருவாங்க அந்த அம்மா ஒரு சந்தோஷத்தை கொடுத்து. அதனால் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இன்றைக்கி இந்த அளவுக்கு எல்லாம் நல்லபடியாக இருக்கோன்னா தாயோட ஆசீர்வாதம் தான் காரணம். எங்களுக்கு எவ்வளவோ சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தாலும் கூட திரும்ப உடனே அவங்க சரி பண்ணி விட்டுருவாங்க அந்த தாய். அதில் திரும்ப வர வச்சுருவாங்க. நமக்கு ஒரு மாதிரி என்னடா ஒரு மாதிரி இருக்குது, சோர்வாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சாலும் கூடவே திரும்பவுமே நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அப்போ இதுக்கு தான் இந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா, கொஞ்சம் சோதிக்கிற மாதிரி இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் எண்ணத்தை கொடுத்து ரொம்பவும் உற்சாகமாக வைப்பாங்க. ஆரோக்கியமாக இருக்கும் இல்லை கடவுளோட ஆசீர்வாதத்தால். அதுக்காக சின்ன சின்ன கவலைகள் கஷ்டங்கள் வர்றதுக்கெல்லாம் அந்த அம்மாவை எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த அது அப்படி ரொம்ப ஒரு மடங்கு பல மடங்கு நம்மளுக்கு நன்மை செஞ்சிருவாங்க அந்த தாய். அதுக்கெல்லாம் வட்டி முதலமாக நல்லது பண்ணுவாங்க அந்த அம்மா. அதனால் எதுக்கும் இந்த அம்மாவோட சக்தி நல்லா இருக்குது. எல்லோரும் பயனடைங்க. இந்த இடம் ஏரி ஸ்கீம் பிடாரி செல்லியம்மா அவரோட பேர். இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. குழந்தை இல்லாதவங்களுக்கு ரொம்ப குழந்தை கொடுத்துருக்கு, குழந்தை பாக்கியம் கொடுத்துருக்காங்க. அதேமாரி நோய் நொடி இருந்தாலும் அந்த அம்மா தீர்த்து வைக்கிறாங்க. அதான் அவங்கள நம்பி வரணும். அவங்க தெய்வம் நம்மளுக்கு எல்லாம் செய்வாங்கன்னு சொல்லி நம்பி வரணும். அதேமாரி மாப்பிள்ளை பொண்ணு அமையலைன்னாலும் இங்கே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது உதாரணமாக நானே என்னோடய பொண்ணுக்கு மாப்பிள்ளை அமையலை, என் பொண்ணு கல்யாணமே வேணான்னு சொன்னவன் இந்த எல்லைக்கு இவகிட்ட வேண்டிட்டு பண்ணேன். என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிச்சு. அது அதையும் சொன்னாங்க, 1 வருஷத்துக்குள்ளே உனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும்னு. அதேமாரி புத்திர பாக்கியம் கிடச்சி அந்த அம்மாட்ட அது இல்லாமல் இந்த ஒரு பீரியடில் என்ன பண்ணுறேன், வீடு வாடகை வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். வாடகை வீட்டுக்காரரு வீடு கட்டணும், நீங்கள் காலி பண்ணுங்கன்னு சொன்னோம்.
இந்த சமயத்தில் நாங்கள் எங்கே போகிறதுன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அப்போதைக்கு இந்த அம்மா வந்து சொன்னாங்கன்ட்டா, நீ போனால் உன்னோட சொந்த வீட்டுக்கு தான் போவேன், நீ கஷ்டப்படாத அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி எனக்கு அமைச்சு கொடுத்தாங்க. அதனால தான் சொல்கிறேன், நான் இந்த அம்மாவுக்கு நம்பினதுனால எனக்கு எல்லாமே அமைச்சு கொடுத்தாங்க. அதனால் இவங்களை பற்றி சொல்லணும்னு இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு நம்பி வந்தவங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுத்துருக்காங்க. ஆத்ம நமஸ்காரம். என் பெயர் குழந்தை நாயகி. இது கோவில் பிடாரி செல்லியம்மன் கோவில். இது மிகவும் புராதனமான கோயில். இதுக்கு ரொம்ப சக்தி உள்ள அம்மன். இது பிடாரி செல்லியம்மன். நிறைய ஊர்லேருந்து நிறைய வருவாங்க. இது எல்லாரும் வேண்டுதல்லாம் பண்ணுறாங்க. எல்லா வேண்டுதலும் நிறைவேறுது. எனக்கும் அப்படி தான். முதல்ல அம்மனை பார்த்து வேண்டின ஒரு துர்க்கைக்கு பூஜை பண்ணுறதுக்காக தான் ராகு கால பூஜையும் பண்ணணும்னு வந்தோம். அப்போது ஒரு குரூப் செஞ்சிட்டு இருந்தாங்க. கரெக்டாக நான் பண்ணி முடித்தேன். என் பையனுக்கு கல்யாணம் ஆச்சு. அப்புறம் எனக்கு வேண்டுதல் எல்லாமே ரொம்ப ஆசைப்பட மாட்டேன். அதனால் அம்மன் எனக்கு தேவையானதெல்லாம் வாரி வழங்கிட்டுருக்காங்க. அதுவும் இப்போ கோவில் ரொம்ப மென்மேலும் வளருது. இப்போ கூட நாங்கள் ஆஷாட நவராத்திரி எல்லாம் கொண்டாடி திருவிளக்கு பூஜை எல்லாம் பண்ணி அம்மனுக்கு மிக சிறப்பாக அலங்காரம், பரணி மற்றும் அவங்க ரேகா அவங்க குடும்பத்தாரெலாம் சேர்ந்து இங்கே ரொம்ப நல்ல நிர்வாகம் பண்ணி கோவில் நல்ல வழி நடத்துகிறாங்க. எல்லா பெண்களுக்கும் இந்த கோவில் ஒரு தன்னுடைய சொந்த கோவில் மாதிரி தான் நினைக்கிறாங்க. இந்த கோவிலை தன்னுடைய வீடு, தன்னுடைய வீட்டு தாயை பார்க்குற மாதிரி தான் இங்கே பார்க்குறாங்க. அந்த ஒரு ஆத்ம திருப்தி, அதாவது வெளிப்பூச்சிக்காக வர்றதில்லை. இங்கே வரவங்களாம் ஆத்மாத்மா நினச்சி தான் இங்கே அம்மனை வேண்டுறாங்க. எல்லா லேடிஸ்க்கும் தன்னுடைய தாயை, சொந்த தாயை பார்க்கணுன்ற அம்மன்ன்றதை விட ஒரு தாய், என்னோட அம்மாவை போய் பார்க்கணும், என் அம்மா வீட்டுக்கு போய் பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு இதில் தான் இருக்காங்க. இங்கே சிவனும் வச்சுருக்கோம், வாசீஸ்வரன்னு. அவங்களுக்கும் பிரதோஷ பூஜை எப்பொழுதுமே கரெக்டாக நடக்குது. அப்புறம் ராகு கால பூஜை துர்க்கைக்கு நடக்குது. வேண்டுறதெல்லாம் கொடுக்குறாங்க. வாராய்க்கு ஒரு தடவை அபிஷேகம் பண்ணும்போது அம்பாள் கண்ணை திறந்து பார்த்தாங்க. அது நாங்களும் எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி தான் பைரவரும், பைரவி அஷ்டமி அப்போ, தேய்பிரை அஷ்டமி அப்போ பைரவருக்கு விபூதி அபிஷேகம் பண்ணும்போது எனக்கே புல்லரிக்குது. அதாவது கண்ணை திறந்து அப்படியே மீசை அப்படியே இருக்கிற மாதிரி அந்த இது வந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு இதுவாக இருந்தது. பவானி அம்மன் எல்லா சாமியும் ரொம்ப ரொம்ப நல்ல இது வைப்ரேஷனில் கோவில். டோட்டலி சொல்லப்போனால் நல்ல வைப்ரேஷன். இந்த கோவிலுக்கு வந்தாலுமே ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. நீங்களும் எல்லாரும் இந்த யூடியூப் பார்க்குறவங்க இது முகப்பேரி ஏரி திட்டம் SBIOA ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. ஸோ உங்களுக்கு கூகுளில் போட்டாலும் டக்குன்னு தெரிஞ்சிடும். மாடல் SBIOA மாடல் ஸ்கூல் முகப்பேரி ஏரி திட்டம், அது பக்கத்துலேயே இருக்குது இந்த கோவில். ஸோ நீங்கள் பார்த்து உங்கள் வேண்டுதல் நிறைவேற்றுங்க. நீங்கள் எந்த பிரார்த்தனை பண்ணாலும் கண்டிப்பாக பலிக்கும். இது சத்திய வாக்கு, இது அம்மனின் வாக்கு. பிடாரி செல்லியம்மா போற்றி நமச்சிவாய. இந்த கோயிலை உருவாக்கணுங்க சாமி நாகராஜ் பச்சையம்மாள். 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோயில் பழமையான கோயில் தான். முன்னாடி இது புத்து கோயில். இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிடாரி செல்லியம்மா அப்படின்றது தெரியும். பிடாரி செல்லியம்மானா இந்த அம்மா தான். இந்த பிடாரி செல்லியம்மா நீங்கள் என்ன வேணுனாலும் கண்டிப்பாக நடக்கும். இந்த பிடாரி செல்லியம்மா கீழே இருக்கிறவங்க சிரசு, அந்த அம்மா கிட்ட அவ்வளோ சக்தி இருக்குது. குழந்தை வரம் வேண்டுறவங்களுக்கு குழந்தை வரும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் வரம் கொடுக்குறதுலேருந்து எல்லாம் தாயார் செய்வாள். யார் என்ன கேட்குறாங்களோ தாயார் மறக்காமல் செய்வாள். அவளோட கோரிக்கையை அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக வச்சோம்னா நம்மளோட கோரிக்கையை அவள் நிறைவேற்றி காட்டுவாள். தாயார் நீங்கள் என்னை பார்க்கல அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. தாயார் குழந்தை ரூபத்தில் உங்களுக்கு காட்சி தருவாள். ஆனால் நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அதை கண்குளர உங்களாண்ட அதை நடத்தி காட்டுவா என் தாயார். அதனால் சொல்கிறேன், இது சக்தி வாய்ந்த பழமையான கோயில். இது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது. அந்த காலத்தில் புத்து கோயில்னு பேர். இப்போ ஸ்ரீ பிடாரி செல்லியம்மா அப்படின்ற கோயில் இது. இங்கே எல்லா சக்தியுமே எல்லா தெய்வங்களையும் பூஜிப்பாங்க, அர்ச்சனைகள் பண்ணுவாங்க, அபிஷேகங்கள் பண்ணுவாங்க. இந்த ஆலயத்தில் இதை தொடக்கூடாது, அதை தொடக்கூடாது, அந்த சாங்கியம் இந்த சாங்கியம்னு எந்த இதுவுமே கிடையாது. இங்கே வர்ற எல்லா சக்தியுமே சந்தோஷமாக எல்லாருமே ஒரு நல்ல நாட்களில் எல்லாருமே பிரசாதங்கள்லாம் வீட்டுக்கு அவங்கவுங்க என்ன முடியுமா பண்ணிட்டு எல்லாரும் கும்பலாக உட்காந்து சாப்பிட்டு பகிர்ந்து எப்படி நம்ம ஒரு குடும்பமாக இருக்கோமோ அதே மாதிரி தான் இந்த கோயிலுக்கு வர்ற எல்லாருமே ஒரே குடும்பம். அப்படி ஒரு ஆனந்தத்தோடு நம்ம யாரும் இல்லை
இங்கே நமக்கு சொந்தம் இல்லை, எந்த ஒரு ஃபீலிங்கே வராது. இங்கே வந்துட்டா ஏதோ நம்ம ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற மாதிரியும் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே எல்லாரு கூடயும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் அவ்வளோ ஒரு நல்ல இங்கே இருக்க எல்லா சக்தியும் சரி, இங்கே வர்ற எல்லாருமே தூய்மையான எண்ணத்தோடு ஒரு குடும்பத்துக்குள்ளேயே வர்ற மாதிரி தான் வருவாங்களே புரிஞ்சு எந்த ஒரு எண்ணமே இருக்காது. அதனால் அந்த எண்ணத்தை கொடுக்குறவ அந்த தாய் தான். எல்லாரும் வந்து பயனடைங்க. ஓம் சக்தி தாயே, செல்லியம்மா, பிடேரியம்மா பவரான அம்மா, நினைச்சதை கொடுப்பா, பவர் அதிகம். கல்யாண வரத்தை கொடுப்பா, குழந்தை வரத்தை கொடுப்பா, வேலை வரத்தை கொடுக்குறா. வரவங்களுக்கு இல்லங்காத குறைய கொடுத்து திருப்தியாக எல்லாரையும் சக்தியோடு எங்களை காப்பாற்றுறாங்க. செல்லியம்மா, பிடேரியம்மா, பெரியபாளையத்தம்மா, முனீஸ்வரன் எல்லாரும் 30 தேவர் இருக்கிறாங்க. எங்களை எல்லோரும் வரவங்களுக்கு எல்லோரும் காத்து நல்ல வழி கொடுக்குறாங்க. போன வருஷத்தில் என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப உடம்பு முடியாமல் தான் இருந்துச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு நல்லாச்சே. ரொம்ப முடியல. நானும் ஹாஸ்பிட்டலாக போனேன். அது என்ன பிரச்சனைன்னு கூட எனக்கு தெரியாது போனேன். ஆனால் இங்கே தான் வந்து செல்லியம்மா கோயிலுக்கு வாங்க அப்படி சொல்லிட்டு எங்கள் அக்கா சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் வந்தேன். என் ஹஸ்பண்ட் இன்றைக்கி கை கால் சொக்கத்தோடு நல்லா இருக்கார். இது உண்மை தான், ஆனால் பொய் கிடையாது. இது சொல்லி கொடுத்தோம் நம்ம சொல்லலை. இதில் இந்த அம்மாவோட பலனை நாங்கள் அடைஞ்சிருக்கோம். அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஓம் சக்தி பராசக்தி ஸ்ரீ பிடாரி செல்லியம்மன் கோவில். இது வந்து பழமையான கோவில். எனக்கு தெரிஞ்சு 50 வருஷமாக இருக்குது. இது 50 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து புற்று கோயிலுன்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் வந்து சுயமாக தான் எல்லாமே இருக்குது. இந்த கோயில் புற்றில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து வேப்ப மரம், ஈச்ச மரம்லாம் அதிகமாக இருந்தது. இப்போ வந்து இது வந்து புற்று கோயில் வந்து ஸ்ரீ பிடாரி செல்லியம்மன் கோயிலாக மாறிடுச்சு. இப்போ இது வந்து எப்படி சொல்கிறது, இங்கே இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து என்ன வேணுனாலும் எல்லாமே நடக்கும். இந்த கோவில் வந்து மிகவும் பழமை வாய்ந்த கோவில். இது வந்து இங்கே வந்தாலுமே வந்து ஒரு மன அமைதி கிடைக்குது. இருக்க வந்து நமக்கு மனோதைரியமும் இருக்குது. அதோடு வந்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, இந்த கோவிலில் இருக்க மகளிர் குழு இருக்குங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து சொல்லவே வார்த்தை இல்லை. நாங்கள் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இங்கே வந்து விளக்கு பூஜை செய்யணும்னு நினச்சோம். அது எப்படி தான் அவ்வளோ அமோகமாக நடத்தினான்னு தெரியல. எல்லாமே அந்த மகளிருங்க தான் செய்தாங்க. அம்மா வந்து அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. இப்போ நடக்கிற இந்த பூஜையும் அம்மாவுடைய அருளில் ரொம்ப சிறப்பாக நடக்கும். இந்த அம்மாவை வந்தால் பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்கும். என்னன்னு தெரியல. நான் வந்து இது வந்து என் தங்கச்சி வாழற இடம், இந்த இடம் முகப்பேர். எங்கள் சின்ன பொண்ணும் இங்கே தான் இருக்காங்க. நான் வந்து பாரதி நகரில் இருக்கேன். நான் வந்து இங்கே வந்து என் தங்கச்சிட்டுக்கு வரும்போது தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் வந்து எனக்கு என்ன சொல்கிறது, வரணும் தான் தோணுதே தவிர எனக்கு வந்து இன்னும் எனக்கு அது முற்று பெறலை. எனக்கு வரணும், அம்மாவை பார்க்கணும். இன்னைக்கு கூட பாருங்கள், என்னால் கொஞ்சம் உடம்பு முடியல, வீட்டில் இருக்கலாம்னு நினச்சா என் மனசு இதுவால் ஐயோ முதல்ல அம்மாவை பார்த்துட்டு வரணும்னு நினச்சி தான் வந்திருக்கேன். இந்த கோவிலில் வந்து ஒரு மனசாந்தி கிடைக்குது. எல்லாருமே வந்து காசு பணம்லாம் எப்படியோ நம்ம சம்பாரிச்சிடலாம். ஆனால் மனசாந்தின்றது அவன் நினச்சாதான் நமக்கு சாந்தியாக நமக்கு கிடைக்கும், மன அமைதி நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த கோவிலில் தான் ரொம்ப மன அமைதி எனக்கு கிடைக்கிது. அதே மாதிரி எல்லா சக்திகளுக்கும் கிடைக்கும். ஆனால் இங்கே இருக்கிற சக்திகள்லாம் ரொம்ப உயர்வானவங்க. எல்லாமே வந்து இது செய்ய அது செய்யன்னு வந்து யாருமே சொல்லலை. அவங்களா நான் செய்கிறேன்னு அவங்களுக்கு வழி காட்டுறா. அதே மாதிரி எல்லாரையும் நல்லபடியாக வச்சுருப்பாங்க. நீங்களும் வந்து ஒரு நாள் வந்து கண்மூடி உட்காந்து ஓம் சக்தின்னு ஒரு 5 டைம்ஸ் உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் எது இருந்தாலும் பரவாயில்ல, எது இருந்தாலும் சொல்லி உங்களுக்கு உங்கள் மனசு அவ்வளோ அமைதி பெறும். நானே இந்த கோயிலுக்கு 10 வருஷமாக வரேன். இந்த கோயில் சின்னதாக இருந்தது. இப்போ வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து இந்த அம்மனோட அருள் எல்லாரும் வராங்க. எல்லா மக்களுக்கும் நிறைவேறுது. புத்திர பாக்கி இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கி கிடைக்குது. திருமணம் நடக்குது. நான் என்னுடைய இந்த அம்மனோட அருளை நானும் அடைஞ்சிருக்கிறேன். நான் ரொம்ப இந்த அம்மாவுக்கு எனக்கு ரொம்ப சக்தி இருக்குது. எல்லா மக்களும் வருவாங்கன்னு வாக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் எல்லா மக்களும் வந்து சிறப்பாக இந்த கோவிலில் திருவிழா நடக்குது. வருஷம் இந்த ஆடி திருவிழா நல்லபடியாக நடக்குது. மக்களும் வந்து திருவிழா பூஜை பண்ணுறாங்க, திருவிளக்கு பூஜை பண்ணியிருக்காங்க, பௌர்ணமி பூஜை பண்ணுறாங்க. இங்கே நாகாத்தம்மன் அத்தனை தெய்வங்களும் இங்கே இருக்கிறாங்க. எல்லா முருகப்பெருமானோட அருள் இருக்குது. பெரியபாளையத்தா, அங்காளம்மா, நாகேஸ்வரி எல்லா அம்மன்களும் இங்கே இருக்கிறாங்க. எல்லாரோட சக்தியும் அருளும் இங்கே எல்லா மக்களும் வந்து பெறணும். எல்லா மக்களையும் நான் குழுவினரும் இந்த கோயில் நிர்வாகி அனைவருக்கும் நான் நல்லது சொல்கிறேன். நான் வந்து இங்கே கேரளா வந்து கல்யாணம் ஆகிட்டு வந்து இங்கே 19 வருஷம் ஆயிடுச்சு. செல்லியம்மன் கோயில்கிட்ட தான் நான் தான் இங்கே தான் இருக்கிறேன். அம்மா கல்யாணம் ஆகிட்டு வந்துட்டு
கல்யாணம் ஆகி வந்து எனக்கு குழந்தை எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து அம்மாக்கிட்ட வந்து இங்கே அம்மா இருந்துச்சு, அவங்கள்ட்ட வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு இங்கே பிரசாதம் கொடுக்குற அம்மா இருந்துச்சு, கோவில் நடத்திக்கிற அம்மா இருந்துச்சு. அவங்க இப்போ இல்லை, சாமிகிட்ட போயிடுச்சு. அவங்க வந்து நம்ம இந்த வேப்பமரங்கிட்ட வந்து எனக்கு தெரியல, வேப்பமரம் எதுன்னு எனக்கு தெரியல, சுத்தமாக எனக்கு பாஷை எதுவுமே தெரியல. அப்போ அம்மா வந்து என்ன பண்ணுன்னா, கொஞ்சம் நில்லுங்க சொல்லிட்டு நானும் அம்மா தான் இங்கே வந்துருச்சு கோவிலுக்கு. அப்புறம் கொஞ்சம் வேப்பலை எடுத்து என்கிட்ட என்ன சொன்னேன்னா, இந்த தமிழ் எதுவுமே எனக்கு தெரியல. என்கிட்ட என்ன சொன்னீங்க, கண்ணு மூடி அம்மாவை நல்லா ப்ரேயர் பண்ணுங்க சொல்லிட்டு நான் உள்ளே போய் நல்லா ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அம்மாவும் பக்கத்தில் இருந்துச்சு. என்கிட்ட நான் சொல்கிற வரைக்கும் நீ கண்ணே திறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க என்ன எனக்கு கொடுத்ததெல்லாம் என்கிட்ட வாய் திறங்க சொல்லிட்டு வாய் திறந்துட்டு கொஞ்சம் அவங்க என்ன இலை போட்டோன்னு தெரியல, இது நல்லா சவைச்சி இது பண்ணுங்க சொன்னேன். அது என்ன தெரியல, கண்ணு மூடியே பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். நான் அது பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நான் சவைச்சி மெங்கினப்போ நல்லா வாய் ஃபுல்லாக இருந்துச்சு. மெல்லி இறங்க சொன்னேன். எனக்கு ஒன்றுமே தெரியல. அதுக்கப்புறம் தான் அம்மாட்ட நான் அதுக்கப்புறம் நீங்கள் கண்ணு திறங்க சொன்னேன். கண்ணு திறன அம்மாட்ட நான் சொன்னேன், அவங்க என்ன இலை கொடுத்த அப்படின்னு கேட்டேன். என்னன்னு எனக்கும் தெரியல, எனக்கு பாஷையும் தெரியல, ஒன்றும் தெரியல. அப்போ தான் அம்மா தான் சொன்னேன், அவங்க வேப்பலை தான் அந்த மரத்துலேருந்து பறித்து கொடுத்தது அப்படின்னு சொன்னேன். அவங்க அது கொடுத்தேன். எனக்கு அந்த மாதம் மறுநாள் எனக்கு குழந்தை தங்கிருச்சு. ரொம்ப அதிசயம் எனக்கு அது. எனக்கு இன்றைக்கி என் பையனுக்கு 18 வயசு ஆயிடுச்சு. கரெக்டாக இந்த மாதம்தான் என் பையனுக்கு பிறந்த நாள். அதே அம்மா நம்ப முடியல. அது மாதிரி அம்மாவோட சிலை வச்ச அன்றைக்கும் எனக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் தான் சிலை எடுத்து வந்துச்சு, புது சிலை. அந்த அம்மாவை ஐயோ பார்க்க முடியல, பார்த்துருந்தா பார்க்க முடியல சொல்லிட்டு இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டை எனக்கு இதுதான் அம்மன் சொல்லிவிட்டு அந்த அம்மனோட சிலை எனக்கு கனவில் வந்துச்சு. மறுநாள் வந்து நான் கோவிலுக்கு ஓடி வந்து பார்த்தா நான் பார்த்த அதே சிலை தான் இங்கே இருக்கிறேன். எனக்கு அது என்னால் நம்ப முடியல. இப்போவும் அது யார்கிட்ட சொன்னாலும் யாரும் நம்புமோ அதுவும் எனக்கு தெரியல. அந்தளவுக்கு எனக்கு என்னோட அனுபவம் அது நான் சொன்னேன் சார். ஃபஸ்ட்டு வந்தப்போ சின்ன ஒரு சூலம் வச்சு தண்ணி சுற்றி தண்ணி அப்பத்துலேருந்தே வருந்தேன். ஆனால் டெய்லியும் சாமி கும்பிட்டா தான் நமக்கு என்னவோ நல்ல காலம் இப்படியே போயிட்டே இருக்குது. எனக்கு வேறு எனக்கு எந்த குறையும் இல்லை. அவரில்லாத ஒரு குறை தான், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாம் அம்மனோட இது.
செல்வம், அதிர்ஷ்டம், நம்பிக்கை, நலன், நம்பிக்கை, வளர்ச்சி, குடும்பத்தில் மன நிம்மதி கிடைக்கும். இவை அனைத்தையும் தரும் பஞ்சபூத சாய்பாபா பெட்டகம்.